செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். We want to submit ourselves into your mighty hand, and we want you to listen to your word, and we know it's going to make a lot of changes in my life. என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah Jesus. Amen. Amen. Hallelujah. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எளியாவே தேவனுக்கே உந்தன் விசுவாச சோதனையில். எளியாவே தேவனுக்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. ஆண்டவருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிற நேரத்துல God says, உனக்கு எதிராய் வரும் ஆயுதம் உன்னை ஹalleluya வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தாசருக்கு அவர் உண்மையுள்ளவர். அவர் ஹalleluya அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And he is a great God, and he loves you, and he comes and stand beside you and say that I love you. நான் உன் பக்கத்துல வந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நான் நேசிக்கிற மகளே. ஹalleluya Jesus. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன்.
இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்கிற எங்கள் பிள்ளைகள் இப்பொழுது தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் தொடுவதாக. யாருடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கிறதோ, யாருடைய சரீரத்தில் ஆண்டவரே போராட்டம் இருக்கிறதோ, யாருடைய ஆண்டவர் சிதறலில் போராட்டம் இருக்கிறதோ, நசரேயுடைய இயேசுவின் நாமத்தில் விடுதலை அவர்களாக. கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரி கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. இரக்கமும் கிருபை நிறைந்ததால் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். நீர் பேசுவீராக, நீர் பேசும் வழியலாக நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையிலும் கூட நான் ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். கர்த்தர் அதை ஒரு வார்த்தையை பல முறை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், அதை உறுதிப்படுத்துகிறார். அப்படின்னு சொன்னா, நம் ஒரு வார்த்தை நான் அடிக்கடி சொல்ல ஒரு வார்த்தை, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. அந்த வார்த்தையின்படி தேவன் இன்னைக்கு பல காரியங்களிலே கர்த்தர் எனக்கு என்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினேன். உண்மையாகவே இந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் என் இறுதியத்தில் ஓடிக்கொண்டிருந்த வார்த்தையை தான் இன்னைக்கு காலையில தேவனுடைய வார்த்தையா நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதுல என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில அருமையான அண்ணன் சங்கீதத்துல இருந்து எடுக்கும்போது சொன்னாரு, இன்னைக்கு அதை ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் அதனுடைய கடைசி வசனம் வாசிங்க. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை, எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் என்ன செய்தருளும்? Establish thy work that has been done from my hand. என் கையிலால நான் செய்யப்படுகிற எந்த வேலையும் கர்த்தர் நினைச்செடுத்தணும், உறுதிப்படுத்தணும். எனக்கு அதை ஆசீர்வாதமா மாற்றி தரணும். நான் இன்னைக்கு இந்த செய்தியை முடிச்சுட்டு, இன்னைக்கு முதல் ஆராதனையில இந்த செய்தியை முடிச்சுட்டு கீழே வந்து நான் ஜெபிக்க வரும்போது ஒரு மகள் என்கிட்ட பேசும்போது சொன்னா, பாஸ்டர் அப்பா, நான் இன்னைக்கு கன்ஃபியூஷனா வந்தேன், என் வேலையை குறித்து எனக்கு கன்ஃபியூஷனோட வந்தேன். ஆனா எனக்கு ஆண்டவர் கரெக்டா உங்க மூலியமா கர்த்தர் இன்னைக்கு பேசினாரு. இப்போ இந்த வார்த்தை நான் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியும். ஆனா அக்காவுக்கு இந்த வார்த்தை தெரியாது. ஆனா அவங்க இன்னைக்கு சங்கீதத்துல எடுக்கும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீ விதைத்தால், சிறுக விதைத்தால் ஆண்டவர் என்ன செய்வாரு? உன்னை பெருகமாய் அறுவடை செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? You need to sow. Without sowing you cannot reap. நீ விதைக்காம உன்னால என்ன செய்ய முடியாது? அறுவடை பண்ணவே முடியாது. அப்போ அறுவடை செய்யணும், உன்னை வேலை செய்யணும். வேலை செஞ்சா கர்த்தர் உன் வேலையை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். வேலை செய்யாதவனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு?
ஆசீர்வதிக்கவே மாட்டார். அப்படின்றவங்க எத்தனை பேரை கூட ஆமென் சொல்றீங்க? வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ற ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதானே பாலா? உழைக்க சொல்லி இருக்கிறாரு. வசனம் முழுவதும் நமக்கு தெளிவா சொல்லுது, நீ வேலை செஞ்சா நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். வீட்டுல உட்காந்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்வேன்? ஆசீர்வாதம் தரவே மாட்டார். படிக்கிற பிள்ளைகளுக்கு போன வாரத்துல அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் நினைச்சேன்னா ஆண்டவர் வீட்டுல புக்கே எடுத்து படிக்காம ஆண்டவர் எனக்கு ஞானம் தர மாட்டாரு. புக் எடுத்து என்ன செய்யணும்? படிக்கணும். ஆமா, அல்லேலூயா. புக்கையே படிக்காம போயிட்டு எக்ஸாம் எழுதுனா ஆண்டவர் எனக்கு ஞானம் கொடுது இல்ல. கடைசியில் யாரை தெரியுமா குறை சொல்லுவாங்க? ஆண்டவரை குறை சொல்லுவாங்க. கேட்டா ஆண்டவர் எனக்கு என்ன தரல? மார்க் தரல. ஆண்டவர் மார்க் தருவாரு. யாரு மார்க் வாங்கணும்? நான் வாங்கணும். படிக்கும் போது ஆண்டவரே நான் படிக்கிற காரியம் என் மனதில் நிற்கிறதுக்கு எனக்கு என்ன தாங்க ஆண்டவரே? கிருபை தாங்க, எனக்கு மெமரி பவர் கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் தருவார். So when you study you need to ask for knowledge. நீ வேலை செய்யும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே வேலை செய்யறதுக்கு எனக்கு பலன் எனக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே? கொடுங்க ஆண்டவர். இன்னைக்கு சிலருக்கு பலன் இருந்தும் என்ன செய்யறது இல்ல? வேலை செய்யறது இல்ல. அவங்களுக்கு பேர் என்னது? சோம்பேறி. அல்லேலூயா. சோம்பேறியா இருந்தா கூட பரவாயில்ல, சிலர்லாம் வடிகட்டின சோம்பேறியா இருக்கிறாங்க. இங்க இருக்கிறது அங்க எடுத்து கூட அவங்களால என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. அல்லேலூயா. சிலருடைய வீட்டுக்கு போனாதான் தெரியும் சோம்பேறியா சோம்பேறி இல்லையான்னு. தேவன் நம்மை சோம்பேறியா இருக்க ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டித்து அவர்களை கொண்டு வந்து கர்த்தர் எங்க வைக்கிறாரு? ஏதேன் தோட்டத்துல வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் அதை பயன்படுத்தவும் தான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறாரு. So he gives a work for them. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? வேலை கொடுத்தாரு. சும்மா எல்லாம் ஆண்டவர் கூட அங்க அந்த தோட்டத்துல எல்லாம் இருந்துச்சு. அங்க கனி இருந்துச்சு, பழங்கள் இருந்துச்சு, மிருகங்கள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆண்டு அனுபவிக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். பட் ஸ்டில் God wants them to work. ஆண்டவர்கள்ட்ட வேலை செய்யும்படி கர்த்தர் செய்யறாரு. அல்லேலூயா. வேலை செய்யாம எந்த ஆசீர்வாதம் நமக்கு வரவே வராது. 128 சங்கீதத்துல வாசிக்கும் போது 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் எப்படி வாசிக்கிறோம்? வாசிக்குமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. பாருங்க, நல்ல வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சொல்லப்படல. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ. எவனோ யார் ஒருவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் தான். நான் இது சொல்லும்போது உங்களோடு கூட நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவம் என்கிறதான போர்வையில நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தருக்கு பயப்படாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் பேர்ல எத்தனையோ தவறு செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்க பார்வைக்கு அவங்க எப்படி இருக்க மாதிரி தெரியும், நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது பரிபூர்ண தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. பரிபூர்ண தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் வருகிற வரைக்கும் உண்மையா இருந்து அவரோடு கூட பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. சரி, அந்த மாய்மாலத்தை பார்க்கறத விட கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ, அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன். அடுத்தது என்ன சொல்லப்படுறாரு? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்ப நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்தா மட்டும் பத்தாது, அவர் வழியில் நடந்தா மட்டும் பத்தாது. அடுத்து நீ என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். வேலை செய்யாம வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? இன்னொருத்தன் கொடுத்து சாப்பிடுவேனா நீ சம்பாரிச்சு சாப்பிடுவியா? சொல்லுங்களேன். நீ சம்பாரிச்சு சாப்பிடுவியா இல்ல இன்னொருத்தன் சம்பாரிச்சு உனக்கு கொடுத்து நீ சாப்பிடுவியா? சொல்லுங்க. நம்ம சம்பாரிச்சு நம்ம சாப்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொருத்த சம்பாரிச்சு கொடுக்கிறதுக்கு பேர் என்னது? என்ன இல்ல? ஆசீர்வாதம் இல்ல. நீ நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டாங்க, சம்பாதிக்க மாட்டாங்க, இருக்கிற நேரத்தை ஒழுங்கா பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா வேற யாராவது எனக்கு என்ன பண்ணணும்? செய்யணும். நான் ஹெல்ப் பண்ணணும்.
உனக்கு வேலை இருந்துச்சு, உனக்கு சரீர சுகம் இருந்துச்சு, உனக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனா நாட்களை நீ என்ன படுத்தல, பிரயோஜனப்படுத்தல. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தூங்க கூடாது. ஒரு வேலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பகல்ல தூங்குறவனுக்கு பேர் என்னது, சோம்பேறி. அப்பா அல்லேலூயா. நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது, சோம்பேறியை போய் யார் இடத்துல கற்றுக்கொள், எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள். சிலர் எல்லாம் சொல்றாங்க, நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்ன. ஒரு சிலர் நம்ம எல்லாம் சொல்லுவோம், இப்போ வாலி பசங்களுக்கெல்லாம் புத்தி சொன்னோம்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய், நல்லா சம்பாரி, வயசானா எப்படி இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். நான் சொல்றேன், வயசானாலும் நீ வேலை செய்யணும். ஆமா, அல்லேலூயா. வேலை செய்யலாம், எவனும் நம்மளை மதிக்க மாட்டான். கரெக்ட் தானே? வயசானாலும் நம்மளை வேலை செய்யலன்னா வீட்டுல என்ன செய்ய மாட்டான் நம்மள. ஆமா, நீ சம்பாதிக்கிற வரைக்கும் தான் உன்னை மதிப்பான். சம்பாதிக்கலன்னு ஒருத்தரும் உன்னை என்ன பண்ண மாட்டான். நீ சம்பாரிச்சு வச்சு உன் பாக்கெட்ல இருந்தா கூட, உன்கிட்ட கையில காசு இருந்தாலும் அதை புடுங்குற வரைக்கும் உன்கிட்ட நல்லா நைஸா இருப்பான். நீ புடுங்குனதுக்கு அப்புறம் வேலையை காட்டிடுவான். அதனால கூடுமான வரைக்கும் எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்யணும், வேலை செய்யணும். அல்லேலூயா. ஊழியக்காரனா இருந்தாலும் என்ன பண்ணணும், அல்லேலூயா சொல்லுங்களேன். வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு ஆண்டவர் தரமாட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணார், போன 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தது போல எலியாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, நல்ல ஆகாரத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து 40 நாள் நடக்க விட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான். ஆண்டவர்கிட்ட இருந்து டைரக்ட் ஆசீர்வாதம் வேண்டாங்க, டைரக்ட் ஆசீர்வாதம் வந்துச்சு 40 நாள் நடக்க விட்டுருவாரு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் கொடுத்தனா 40 நாள் நடக்கணும், நீயா சம்பாரிச்சினா லைஃப் லாங் நடக்கலாம். நல்ல வேலை செய்யணும். கர்த்தர் கொடுத்திருக்க நேரத்தை you need to utilize it properly. சிலருக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி திட்டமிடுதுன்னு தெரியல, என்ன வேலை செய்யணும்னு தெரியல. ஏதோ மனம் போன போக்குல அப்படியே லைஃப் ஓடுற மாதிரி ஓடக்கூடாது. இந்த ஒரு டார்கெட் வச்சுக்கணும், இந்த மாசத்துல நான் இதை செய்யணும், அடுத்த மாசத்துல இதை செய்யணும், அடுத்த மாசம் இதை செய்யணும் அப்படின்னு வாழ்க்கையில முன்னேறதுக்குரிய வழியா பார்க்கணும். சிலர்லாம் எப்படியோ வாழ்ந்தோம் போனோம், 40ல நானும் ஒருத்தன் இருக்கக்கூடாது. We need to have a target. In my life I need to have a target. இந்த வருஷத்துல இந்த 2வது வாரத்துல உங்களோடு கூட இதை பேசுறேன் அப்படின்னா, இந்த வருஷத்துல நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். இந்த வருஷ கடைசிக்குள்ள நான் இப்ப இந்த நிலைமையில் இருக்கிறேன், அடுத்து அந்த நிலைமைக்குள்ள போகணும்னு ஒரு தீர்மானம் பண்ணணும். சும்மா லைஃப்ல லட்சியமே இல்லாம என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. அப்போஸ்தலன் பவுலும் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, நான் நியமித்திருக்கிற லக்கை நோக்கி என்ன செய்கிறேன், ஓடுகிறேன். He has a goal. What is your goal? இப்போ அக்கா சொன்னது போல நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவாவது மாசத்துல ஒரு ஆத்மாவுக்கு என்ன சொல்லிடணும், சுவிசேஷம். இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியம். ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லிடணும். வருஷத்துல 12 மாசத்துல 12 விசுவாசிகளுக்கு என்ன சொல்லிடணும், சுவிசேஷம் சொல்லிடணும். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சுன்னா அடுத்த நாள் எவ்வளவு சம்பாதிக்கணும், அடுத்த நாள் எவ்வளவு சம்பாதிக்கணும், 200 ரூபாய் சம்பாதிக்கணும். எடுத்தோன்னா 1000 ரூபாய் முடியாது. அல்லேலூயா. நம்ம ஆட்களுக்கெல்லாம் அப்படிதான் கற்பனை எல்லாம். எங்க ஆட்கள் கற்பனை எல்லாம் வேற லெவல் தெரியுமா, ரொம்ப நல்ல கற்பனை எல்லாம் பண்ண தெரியும். இந்த சோம்பேறி, நான் வசனத்துக்கு வரேன், நான் கீழே இப்பதான் வசனத்துக்கு உண்மையாக வசனத்துக்கே வரேன். வாசிங்க பார்க்கலாம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். Proverbs chapter 10 verse 4. சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். இங்க சோம்பற்கையால் வேலை செய்கிற அப்படின்னா என்ன அர்த்தம், வேலை செய்யலன்னு சொல்லல, வேலை செய்யலன்னு சொல்ல, செய்யற வேலை எப்படி செய்யறாரு, வேண்டா வெறுப்புன்றதை விட சோம்பேறித்தனம், லேசி. ஒரு கல்ல இங்க இருந்து எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 10 நிமிஷம் ஆகுமா? அல்லேலூயா. யார் அந்த 10 நிமிஷம், அப்படியே தானே. ஒரு கல்ல தூக்கி இப்படி வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னா நம்மள மாதிரி வடிகட்டின சோம்பேறி வேற யாரு? செய்யற வேலைய எப்படி செய்யணும்னு நம்ம என்ன செய்யணும், அது போய் ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை. இப்போ உண்மையாகவே நான் வருத்தத்தோட சொல்றேன், நீங்களாம் புரியறதுக்காக சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் யாருமே நம்ம என்ன எதுக்கு வைக்கிறது இல்லை, வேலைக்கு வைக்கிறதே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொத்தனார் வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் வேலைக்கே கூப்பிட மாட்டேன்றோம். ஏன்? முதல்லாம் கரெக்டா வந்து வேலை செய்வாங்க. காலைல 9 மணிக்கு வந்தாங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒழுங்கா என்ன செய்வாங்க,
வேலை செய்வாங்க. இப்ப அப்படி இல்லை. அவங்க வர்றதே 9-9:30 தான் வருவாங்க. வந்து அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவங்கள வந்த இது மம்முட்டி எல்லாம் பிடிச்சி எல்லாம் எடுத்து வச்சு அந்த கலவையை போடுறதுக்குள்ள எத்தனை மணி ஆயிரும்? 11 மணி ஆயிரும். 11 மணிக்கு என்ன வேணும் அவங்களுக்கு? டீ வேணும். ஒரு டீ பிரேக்ல ஒரு 20 நிமிஷம் என்ன செய்துருவாங்க, எடுத்துருவாங்க. எடுத்து மறுபடியும் எடுத்து கொண்டு போய் அதை கலந்து கொண்டு போய் அது பூசறதுக்குள்ள 1 o'clock ஆயிரும். 1 o'clock கரெக்டா சாப்பிட போனாங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன போடணும்? ஒரு ரெஸ்ட் போடணும். ஒரு ரெஸ்ட் எடுத்து என்ன செய்வாங்க அவங்க 2 மணி கரெக்டா வரமாட்டாங்க. 2 மணிங்கிறது 2:15 தான் என்ன செய்வாங்க. அவங்க இன்னும் ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்க, இருக்கிற இடத்துல தூங்கினாதானே எழுப்பி விடுவீங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் சொல்லி வீட்டுல போய் தூங்கி எந்திரிச்சு வராங்க. அங்க போயிடுச்சு இவன் வந்து இவன் மறுபடியும் வேலை செய்யறதுக்குள்ள டைம் என்ன ஆயிரும்? 5 மணி ஆயிரும். கைகள் கழட்டு அனுப்பிச்சிடுவாரு, கிளம்பிடுவாரு. ஆனா சம்பளம் மட்டும் கொடுத்துடணும். என்னமா? ஃபுல் டே சேலரி. அடுத்த நாள் அவனை கூப்பிடுவோன்னு நினைக்கிறீங்க? கூப்பிடுவோமா மாட்டோமா? அதுதான் கரெக்ட். அப்ப நம்ம அப்படி யோசனை பண்ணும்போது நம்ம இன்னொருத்தங்கிட்ட போய் வேலை செய்யும்போது நம்ம எப்படி இருக்கணும்? யாரு நம்மளை பார்த்து இவனை ஏன்டா வேலைக்கு வச்சேன்னு யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. 9 மணி வேலைன்னா 9 மணிக்கு இருக்கணும். நம்ம ஆட்கள்லாம் நீட்டு நினைச்சு 9 மணிக்கு வேலைன்னா 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறதே. அப்புறம் எங்க ஆசீர்வாதம் வரும்? சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? ஆமா, தரித்திரன் அவனம். ஏன் நிறைய பேர் இன்னைக்கு செழிப்பு ஆகல? ஒரு சிலர்லாம் பாக்குறேன், கண்ணால பார்த்ததை நான் சொல்றேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க, நான் இதுன்னு சொல்ல. சிலர்லாம் சோம்பேறி பாருங்க, நல்ல வேலை தெரியும், நல்ல வேலைக்காரனா இருப்பான், நல்ல அவனை மாதிரி ஸ்கில் யாருக்கும் இல்லை. ஆனா அவன் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான். ஏன் முன்னேற மாட்டான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறதுலயே ரொம்ப சோம்பேறி. வாசிங்களேன் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Proverbs chapter 18 verse 9. 18:9. தன் வேலையில் அசதியாய் இருப்பவன், தன் வேலையில் அசதியாய் இருக்கிறவன் அழிம்பனுக்கு சகோதரன். இரண்டாவது கேரக்டர். முதல்ல வேலைய எப்படி செய்யறவன்? சோம்பலா செய்யறவன். இரண்டாவது கேரக்டர் என்னது? அசதி, ரொம்ப அசால்ட். நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்க. என் கூட ஒருத்தர் இருக்கார், ரொம்ப நல்ல மனுஷன். பட் ஏதாவது ஒரு வேலை சொன்னேன், பார்த்துக்கலானே, அப்புறம் பார்த்துக்கலானே, இருக்கட்டும், அப்புறம் வந்து எடுத்து வச்சுக்கலானே, அது அவ்வளோதான். அது அடுத்த 4 நாளைக்கு அங்கே தான் கிடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அதை மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? வரைச்சிட்டே இருக்கணும். தேவன் சிலருக்கு சில பொருட்களை கத்தர் வச்சிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம சென்னை ஆட்களை மாதிரி சோம்பேறி யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா, சோம்பேறின்னு நான் சொல்லலை, நம்ம பிஸி, அந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டோம். சென்னை ஆட்கள் மாதிரி பிஸி யாருமே இல்லை. we are so busy nowadays. எப்படி தெரியுமா? வண்டியை நல்ல வண்டி கத்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் வண்டியை கழுவி 10 வருஷம் இருக்கும். காலைல எந்திரிச்சு போய் அந்த வண்டியில ஒரு 4 தட்டு டம்முன்னு போட்டு, அப்படின்னு என்ன அர்த்தம்? தூசி பறந்துருச்சான். ஏறி உக்காந்து வண்டி எடுத்துட்டு போன அந்த வண்டிக்கு பாவம், அதுக்கு என்ஜின் ஆயில் இருக்குதா? ஒரு சின்ன காரியம் நான் நிறைய பேர்கிட்ட சொல்றது, கத்தரனுக்கு வண்டி கொடுத்துருக்கா, அந்த வண்டியை அதுல சின்ன சவுண்ட் வந்தா கூட உடனே நீ எணிச்சிடணும், சீர்படுத்து, அது அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டீங்கன்னா மொத்தமா 10,000 ரூபாய் செலவு வைக்கும். அதுக்கு முன்னாடியே ஒரு 100 ரூபாய் செலவுல முடிய வேண்டியது உனக்கு எத்தனை ஆயிரும்? இதனுடைய யாருடைய நஷ்டம்? யாருடைய சோம்பேறித்தனம்? இந்த சோம்பேறித்தனம் எதனால வந்துச்சு? சோம்பேறித்தனத்தினால உனக்கு என்ன வந்துச்சு? இப்போ நஷ்டம் தான் வந்துச்சு. ஆனால் தன் வேலையை அசதியா இருக்கிறவன். The third character. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 13:4. நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. 4வது கேரக்டர் என்ன தெரியுமா? இது இந்த சோம்பேறியா இருக்கிறது நிறைய ஆசைப்படும். 3வது கேரக்டர் எப்பேற்பட்ட கேரக்டர்? சோம்பேறியா இருக்கிற கேரக்டர் என்ன ஆசைப்படும்? நிறைய ஆசைப்படும். ஆனா ஆசைப்படுற அளவுக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும்
ஒன்றும் பெறாது. ஏன்னா இது லைஃபே எதுலதான் ஓடிட்டு இருக்குது? கற்பனையில ஓடிட்டு இருக்குது. படுத்துக்கிட்டு இந்த கற்பனை பண்றவங்கள பார்த்திருக்கீங்களா? என்னமோ இவங்க தான் பில் கேட்ஸ் மாதிரியும், இவங்க தான் எலன் மஸ்க் மாதிரியும், நரேந்திர மோடிக்கே டஃப் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு திங்க் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இந்த சோம்பேறினுடைய மைண்ட் சும்மாவே இருக்காதுங்க. என்னென்னலாம் யோசனை பண்ணக்கூடாதோ அத்தனையும் என்ன பண்ணும்? யோசனை பண்ணும். அப்படின்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, தெளிவாதான் இருக்கிறீங்க. சோம்பேறியா இருக்கிறவன் நிறைய காரியங்களை என்ன பண்ணுவான்? நிறைய காரியங்களை திங்க் பண்ணுவான். நான் நிறைய பேருடைய லைஃப், நான் ஏன் இதை உங்களோடு கூட நான் இன்னைக்கு இதை பேசுறேன்னா, சிலருடைய வாழ்க்கை சீர்கட்டு போனது காரணமே சோம்பேறித்தனமா இருந்து நிறைய காரியங்களை யோசனை பண்ணி அவங்க வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? பாழா போயிடுச்சு. ஓவர் திங்கிங் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப திங்க் பண்ணா உன் ஹெல்த்துக்கு என்ன இல்லை? நல்லதே இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. நீங்க ரொம்ப என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. ரொம்ப கற்பனையும் பண்ணக்கூடாது. கற்பனை எல்லாம் வாழ்க்கை ஆயிடுச்சுன்னா நம்ம மனுஷனாவே இருக்க முடியாது. ரைட்? மூணாவது கேரக்டர் எப்பேற்பட்டது? கற்பனை பண்ற கேரக்டர், சோம்பேறியா இருக்கிறது. நாலாவது இன்னொரு கேரக்டர் பார்ப்போமா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். சோம்பேறி எவ்வளவு கட்டுவானா? பாதி தான் கட்டுவாரு. எந்த வேலையும் முழுசா என்ன செய்ய மாட்டாரு, முடிக்கவே மாட்டார். He will not complete anything, he will not do anything completely. எந்த வேலையும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ஆட்டோ வச்சிருக்காங்க. ஆட்டோ வச்சிருக்க 500 ரூபா வந்த உடனே இன்னைக்கு அவருடைய டார்கெட் 1500 ரூபாயோட வீட்டுக்கு வரணும். ஆனா 500 ரூபா வந்தோடனே போதும், நாளைக்கு என்ன செய்துக்கலாம், பார்த்துக்கலான்னு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்ப நாளைக்கு பார்த்துக்கலான்னு வரவன் பேர் என்னது? பகுதி கட்டுகிற சோம்பேறி. சொல்லுங்க, பகுதி கட்டுகிற. ஆமா, எந்த வேலையும் நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். நான் எனக்கு ஒரு என் கூட இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு தெரியும், எனக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு உடனே என்ன செய்திடணும், முடிச்சிடணும். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, ஐ நீட் டு கம்ப்ளீட் இட். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். நான் இந்த நாள்ல இந்த சப்ஜெக்டை என்ன செய்திருவேன், முடிச்சிருந்தேன், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொன்னு, நான் இதுக்காக சொல்லலை, இன்னைக்கு நிறைய காரியம் நம்மளை சோம்பேறி ஆக்கிட்டே இருக்குது. எஸ்பெஷலி தி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ். இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் நம்மளை என்ன ஆகுது, சோம்பேறி ஆக்குது. நீங்க இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்க, சரியா? மொபைல்லாம் நம்ம அதுக்கு தான் கொடுக்கணும் சில நேரத்தில். ஆனால் அதில் திடீர்னு இடையில ஒரு ரீல்ஸ் ஒன்று வரும், ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வரும், உடனே அவங்களுடைய மைண்ட் எதில் போயிடும், அதில் போயிடும். அப்போ செய்ய வேண்டிய வேலையை அப்போ என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். அடுத்தது வாசிங்களேன், 2 தெசலோனிக்கேயர். இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான், பட் ஸ்டில் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Thessalonians chapter 3 verse 10. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று. என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். வேலை செய்ய விருப்பம் இல்லாதவன், வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாதான் அப்படின்றவங்க ரயிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கரெக்ட் தானக்கா? வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சபைக்கு அப்படிதான் சொல்றாரு. அவர் கீழே சொல்லும்போது சொல்றாரு, ஒரு வேலை செய்ய மனதில்லாத இருந்தாலும் அவன் சாப்பிடக்கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருந்த போதே உங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம், கட்டளையிட்டோமே. முதல்ல சொல்லி இருக்கணும்பா. நான் இப்பவும் சொல்றேன், பிள்ளைகளுக்கு வீட்டுல வேலை செய்யறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் வேலைன்றது. என் பிள்ளை தானே, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. இப்ப கஷ்டப்படலன்னா வாழ்க்கையில லைஃப் லாங் கஷ்டப்படும். பரவாயில்லையா? பிள்ளை கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். பிள்ளை வேலை செய்ய வேண்டியது வேலை செய்யணும். வேலை செய்ய, நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பிள்ளை வளர்ந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கலன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? வெரி குட். என்ன சொல்லுவோம்? தண்டச்சோறு. அதுக்கு பேர் என்னது? ஆமா, தண்டச்சோரா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு இலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் தண்டச்சோரா இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க, ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன கேட்டேங்க? தண்டச்சோரா இருக்க மாட்டேன்னு தானே கேட்டேன் நானு. அதுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, வேலை செய்யுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை என்ன செய்யுங்க? செய்யுங்க. கர்த்தர் தாங்க இந்த வேலையை கொடுத்தாரு. கொடுத்திருக்க வேலையை எப்படி செய்யணும்? நேசிச்சு செய்யணும். வாசிங்களேன், நீதிமொழிகள் 21:25. நீதிமொழிகள் 21:25. 21:25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய என்ன செய்ய மாட்டேங்குது? இவன் வேலை செய்யணும்னு நினைச்சா கூட அடுத்த கேரக்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால என்ன செய்ய முடியல, என்னால முடியல. ஏன் அப்படின்னா, இவங்க வேலை செய்யும் போதுதான் இந்த கையெல்லாம் வலிக்கும். இந்த வேலை செய்யும் போது வேலை செய்யணும்னு நினைக்கிற வரைக்கும் ஒண்ணு இருக்காது. வேலை செய்யணும்னு நினைக்கிற நேரத்துல தான் முதுகு வலி வரும். அப்பதான் தூக்கம் வரும். அப்பதான் நல்லா என்ன செய்யணும், காது வலி வரும், கண்ணு வலி வரும், எல்லா வலியும் வரும். ஏன் அப்படின்னா, இந்த சரீரம் உன சொல்லுது, நீ என்ன பண்ணாத, வேலை செய்யாத. இப்போ மனுஷன் இவன் இங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். எதை சொல்றதை கேட்கறான்? சரீரம் சொல்றதை கேட்கறான். பலவீனம் நீ கை முடக்கி கிடந்தீங்கன்னா லைஃப் லாங் கை முடக்கி தான் கிடக்கணும். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் போகணும்னா நான் ஒரு நல்ல கேரக்டர், நல்ல வழி சொல்லட்டுமா? நீ எந்திரிச்சு வேலை செய். அல்லேலூயா. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் போகணும்னா நீ எந்திரிச்சு என்ன செய்ய? வேலை செய். எந்திரிச்சு நட, காலில் எந்திரிச்சு வாக் போ, ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். ஆனா அதை விட்டுட்டு எனக்கு சரீரம் முடியலன்னு உட்காந்தீங்கன்னா லைஃப் லாங் முடியாம தான் இருப்பேன். எனக்கெல்லாம் நேத்து ஃபுல்லா எங்க சர்ச்சில் பயங்கர வேலை. இந்த இதெல்லாம் ஏறி இந்த பல்பெல்லாம் மாட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் கூட நான் அப்பு, ஸ்டீஃபன் இவங்கெல்லாம் இருந்து என் கூட கஷ்டப்பட்டாங்க. டெல்லி அண்ணா இருந்தாங்க, ஜெயபல்பர் இருந்தாங்க. உண்மையாகவே காலையில் என்னால் எந்திரிக்க, ராத்திரி ஒரு 2:30 மணி இருக்கும், என்னால் மூச்சு விட முடியல. எனக்கு இந்த ஜுரம் இன்னும் என்னன்னு செய்யல, சரியான இன்னும் கியூர் ஆகாதனால என்னுடைய சரீரத்தில் அவ்வளோ பலவீனம், மூச்சு விட முடியாம ராத்திரி ஒரு 2:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா காலைல 5:30 மணிக்கு எந்திரிச்சு எங்க வந்தோம்? ஆலயத்துக்கு வந்தோம். இன்னும் கொஞ்சம் கை முடைக்கு கிடக்கட்டும்னு உட்காந்தா இன்னைக்கு நான் உட்காந்து உங்களோடு கூட நான் இந்த வார்த்தையை என்னால் பிரசங்கிக்க முடியாது. அல்லேலூயா. சோம்பேறியா மாத்திரம் என்ன செய்திராத, இருந்துராத. சங்கீதம் மன்னிக்கணும், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொலோசியர் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்து 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 19:15. சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். ஆமா, சோம்பல் தூங்கி விழ பண்ணும். சோம்பேறியா இருக்கிறவனுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டே இருக்க தோணும்? தூங்கிட்டே இருக்க தோணும். தூக்கம் நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு சொல்றவங்க தூங்க கூடாது. தூக்கம் ஒரு லிமிட் தான். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மீறி என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. நம்ம பிள்ளைகள்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைகள். என்ன தெரியுமா? லீவ் மட்டும் கிடைச்சிடக்கூடாது. லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு சிலர்லாம் எப்படா லீவ் விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு லீவ் விடணும்? நல்லா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நாள் 6 மணிக்கு தூங்கி அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க. அப்படி எந்திரிச்சு அவங்களுக்கு டயர்ட் போகாது. காரணம் ஏன் தெரியுமா? அப்படி தூங்கியும் தூக்கம் போகும்போது அவங்களுக்கு டயர்ட் போகாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஓவரா தூங்கிட்டாங்க. என்னம்மா? ஓவரா தூங்கினாலும் நல்லது இல்லை, தூக்கமே இல்லைனாலும் நல்லது இல்லை. இது 24/7 தூங்கியுமே தூக்கம் பத்தல. எது நான் நிறைய கேட்டிருக்கேன். அது டெய்லி கேட்கிற வார்த்தை தான். அல்லேலூயா. தூக்கத்தை ஒரு லிமிட் வச்சுக்கணும், ஒரு டைம் வச்சுக்கணும். யூ நீட் டு ஃபிக்ஸ் யுவர் தூக்கத்துக்கு நான் என்ன வச்சுக்கணும்? சோம்பல் தூங்கி விழ பண்ணும். அசதியானவன் எப்படி இருப்பானா? ஆனா நம்ம ஆட்களுக்கெல்லாம் எப்படியாவது சாப்பாடு வந்துருதா? அதான் பிரச்சனையே. 2 நேரம் சாப்பாடு கிடைக்கலன்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்கா இவர் என்ன பண்ணிடுவாரு? ஓடிடுவாரு.
சோம்பலா இருக்கிறவன் என்ன செய்வான்? தூங்கி விழப்படுவான். அசதியான அல்லேலூயா எந்திரிச்சு வேலைக்கு போகணும்னு அர்த்தம். போய் சம்பாதிச்சுவான்னு அர்த்தம். அவங்களுக்கு தூக்கம் வேணும் இல்ல. அன்னைக்கு தானே அதுக்கு தான் வெயிட் பண்றது, லீவ் எப்படா கிடைக்கும் அப்படின்னு. தூங்குறதுக்கு ரொம்ப தூங்கினாலும் நல்லது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தூங்காம இருந்தாலும் நல்லது இல்லை. கரெக்டான நேரத்துக்கு தூங்குங்க, கரெக்டான நேரத்துக்கு எந்திரிங்க. உங்க வேலையை கரெக்டான நேரத்தில் என்ன செய்யுங்க. இன்னொரு காரியம், நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை நான் சொல்ற மாத்திரம் அண்டர்லைன் பண்ணி, உங்க வேலைக்கு இன்னொருத்தர் அசைன் பண்ணாதீங்க. உங்க வேலையை யார் செய்யுங்க? உங்க வேலையை நீங்க செய்யுங்க. பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, நீங்க செய்ய வேண்டிய வேலையை பிள்ளைக்கு கொடுக்காதீங்க. பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க என்ன செய்யாதீங்க. அதுலயும் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமான ஸ்கூல்ஸ். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கிராஃப்ட் ஒர்க்கு என்னமோ அவங்க பண்ற மாதிரி. அவங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைனால அதை என்ன செய்ய முடியாது. ஆனா யாருக்கு கொடுப்பாங்க? நீ இதை போய் கிராஃப்ட் ஒர்க் செஞ்சு வீட்டில் செஞ்சு என்ன செய்யிட்டு வா. இப்ப யார் செய்வாங்க? பேரண்ட்ஸ். இதை இப்படி பண்ணி பழகிறோமா, பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதுன்னா, வெளியே இருந்து அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே பழகிறது. எனக்கு எதுவா இருந்தாலும் யார் பண்ணி கொடுப்பாங்க? இன்னும் ஒரு சிலர் நம்ம பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகள் இப்ப எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். சிலர்லாம் பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க்கே பேரண்ட்ஸ் தான் பண்ணி கொடுப்பாங்க. தப்பு. அவங்க வேலையை அவங்க என்ன செய்யட்டும், அவங்க துணி அவங்க துவைக்கட்டும். ஒரு வேலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பாஸ்டர் இப்ப எங்க துவைக்கிறாங்க? எல்லாம் வாஷிங் மிஷின்ல. அட்லீஸ்ட் வாஷிங் மிஷின்லயாவது போட்டு எடுக்கட்டுமே. வாஷிங் மிஷின்லயாவது போட்டு என்ன செய்யட்டும், எடுக்கட்டும். சோம்பேறியா இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்காத. நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் பார்த்தோம்ல, என்ன படிச்சோம்? வேலை செய்யாதவன் என்ன செய்யாத, சாப்பாடு கொடுக்காத. ஏங்க பாஸ்டர் நாங்க நார்த்ல ஒரு நாள் தான் வர்றோம், கொஞ்சம் நல்ல வார்த்தையை கேட்டு போலான்னா இந்த மாதிரிலாம் தூண்டி விட்டீங்கன்னா கிடைக்கிற சாப்பாடு எங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்க மாட்டேங்குது. அப்படி மீறி ஏதாவது போட்டோம்னா எங்களுக்கு உப்பும் காரம் எல்லாம் போட்டுறாங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா இருந்தா ஆசீர்வாதங்க. வாசிங்களா, இப்ப வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர். அதுக்கு முன்னாடி இன்னொரு நீதிமொழிகள் 20:4 வாசிங்க. 20:4. சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. சோம்பேறி குளிர்றதுன்னு என்ன செய்வான்? ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவான். ஒண்ணு வேலை செய்ய சொல்லுங்களேன், ஒண்ணு குளிருதுமா, இல்லைன்னா வெயில் அடிக்குதுமா, இல்ல அப்புறம் பண்ணிக்கலாமா. இது இவனுக்கு பேர் யாரு? சோம்பேறி. அம்மா ஜுரம் வர மாதிரியே இருக்குது, ஃபீலிங்ஸ். அதுலயும் இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, கொஞ்சம் மேகம் அப்படி இருட்டிட்டு வரக்கூடாது. உடனே எதை திருப்புறது? டிவியை திருப்புறது. திருப்பி வானிலை அறிக்கை. இவன் என்னைக்கு எதிர்பார்க்கறான்னா, என்னைக்கு லீவ் விடுவாங்கன்னு எதிர்பார்க்கல, அன்னைக்குதான் ஸ்கூல் வச்சுக்குவாங்க. சோம்பேறி குளுகிறது ஏதாவது ஒன்று என்ன செய்வான், சொல்லிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு அறுப்புல பிச்சை கேட்டா கூட யாரும் என்ன செய்ய மாட்டாங்களா, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் யாரு? நானும் சில வேலை எனக்கு சிலருக்கெல்லாம் நான் இதுக்காக சொல்ல, சில நம்ம ஊழியத்தில் இத்தனை வருஷம் இருக்கும் இல்லையா, நம்ம பார்க்குறோம், நிறைய பேருடைய காரியங்களை பார்க்குறோம். சிலருக்கெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைச்சா கூட நம்மளால என்ன செய்ய மாட்டேங்குது, செய்ய மனசு வர மாட்டேங்குது. ஏன் சொல்லுங்க? அவன் என்னவா இருக்கிறான்? சோம்பேறியா இருக்கிறான். சோம்பேறிக்கு கொடுத்து என்ன ஆக்கக்கூடாது, அவனை இன்னும் சோம்பேறி ஆக்கக்கூடாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறானா, சரீரத்தில் முடியலையா, அவனால முடியல, உண்மை அதனாலதான் அவன் வேலை செய்ய முடியல, அவனால கஷ்டமா இருக்குது, போய் நான் என்ன செய்வோம், அவனுக்கு என்ன செய்வோம், உதவி செய்வோம். சோம்பேறியா இருக்கிறவனுக்கு நம்மளும் என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு உதவி, அவனை என்ன ஆக்காதீங்க, அவனுக்கு வர பிரதிபலன் உங்களுக்கு சேர்ந்து வரும். ஏன்? அவனை சோம்பேறி ஆக்குனது யாரு? இப்ப வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 3:22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு, சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். பார்வைக்கு ஊழியம் என்ன? ஒரு சிலர்ல பாத்தீங்கன்னா, ஒரு வேலை கொடுத்தோம்னா யாராவது வந்தா மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி நடிப்பாங்க.
ஆக்டிங் சோம்பேறிகள். இவங்களுக்கு பேர் என்னது? ஆக்டிங் சோம்பேறிகள். யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது சோத்ராண்டவரே சோத்ராண்டவரே சோத்ராண்டவரே. யாராவது பிரதர் வரும்போது, நீ யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லும் போது அது வரைக்கும் ஓடிட்டு இருக்கிற டிவி டக்குன்னு சால்வேஷன் டிவிக்கு மாறும், ஏஞ்சல் டிவி. அது வரைக்கும் ஏஞ்சல் டிவினா என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு பேர் என்னது? ஆக்டிங் கிறிஸ்டியன்ஸ், ஆக்டிங் சோம்பேறிகள்ஸ். ரைட்? இவங்களுக்கு என்னன்னா அப்படி இருக்க கூடாது. மனுஷனுக்கு ஊழியம் செய்யாம, மனுஷன் என்ன சொன்ன வேலை செய்யும் போது கூட எப்படின்னா, என்ன முதலாளி பாக்குறாரு, மேனேஜர் பாக்குறாருன்னு ஊழியம் செய்யக்கூடாது. எனக்கு கீழே கர்த்தருடைய கிருபையினால எனக்கு கீழே 7 ட்ரைனர்ஸ் ஒர்க் பண்றாங்க. நான் ஒரு நாளும் அவங்ககிட்ட போய் நீ இதை பண்ணியா, இது செஞ்சியா, இது ஏன் பண்ணல, ஏன் முடிக்கல, நான் இது வரைக்கும் அவங்கள்ட்ட கேட்டது கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அவங்களுக்கும் they are happy to do it. எனக்கு கீழே வேலை செய்யலாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் தெரியுமா? நான் அவங்களை எதையும் இதை நீ பண்ணுன்னு சொல்றது நான் கட்டளை கொடுக்கறதோ அல்லது நீ இதை பண்றியா இல்லையான்னு போய் அவங்கள பார்க்கறதோ கிடையாது. ஆனா நான் எதிர்பார்க்கறத விட எனக்கு அதிகமா செய்து கொடுக்குறாங்க. என் வேலையை கரெக்டா என்ன செய்யறாங்க, எனக்கு முடிச்சு கொடுத்துட்றாங்க. அப்பேற்பட்ட ஊழியக்காரன் மேல நான் எப்படி இருக்கிறேன்? அவனை கண்காணிக்கிறதே கிடையாது. ஏன் அவனை நான் ஏன் கண்காணிக்கிறது இல்லை? அவன் அவனுடைய வேலையில் எப்படி இருக்கிறான்? கரெக்டா இருக்கிறான். அப்போ ஒருவன் தன் வேலையில் அவன் கரெக்டா இருந்தானா அவனை நம்ம கண்காணிக்க வேண்டிய அவசியம். அதே போலதான் நீ கர்த்தருக்குன்பா உண்மையா இருந்து பார், உன்னை கர்த்தர் எல்லா விதத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ இவனுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்ரைசல் வர நேரத்தில் அவன் என்கிட்ட அப்ரைசல் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு ஸ்கோர்ஸ் நானே கொடுப்பேன். ஏன்? he is doing his work on time. அவன் வேலையை அவன் எப்படி பண்றான்? சரியா பண்றான். நான் இருக்கிற இல்லைன்றதை பார்க்கறதே கிடையாது. அப்போ கர்த்தருடைய பார்வையில் நாம எப்படி இருக்கணும்? இங்க வசனம் சொல்லுகிறது, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்கிற விரும்புகிறவர்களாக பார்வைக்கு என்ன செய்யக்கூடாதான்? இது ஊழியத்தையும் சொல்லுகிறது, வேலையும் சொல்லுகிறது. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல், எதை செய்த சோம்பேறியா இராம எதை செய்தாலும் அது மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்று செய்யுங்கள். மனப்பூர்வமா சொல்லுங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்க எந்த வேலை செஞ்சாலும், நான் இன்னைக்கு காலையில சொன்னது போல, எந்த வேலை செஞ்சாலும் லவ் பண்ணி செய்யுங்க, காதலிச்சு செய்யுங்க. அல்லேலூயா. அந்த வேலை உனக்கு ஆசீர்வாதமா மாறும். நீ ஸ்கூல்ல வேலை செய்யறியா அல்லது வேற ஏதாவது கம்பெனியில வேலை செய்யறியா, அது லவ் பண்ணி வேலை செய்ய, அது உனக்கு நல்ல பலனை தரும். ஏதோ கடமைக்காக ஏதாவது, எஸ்பெஷலி நம்ம எல்லாம் வேலை செய்யறவங்களாச்சா, நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு இந்த திங்கக்கிழமை வந்துச்சுன்னா எங்க போக பிடிக்காது? ஆபீஸ் போகவே பிடிக்க. ஏண்டா போகணும்? இன்னும் ஒரு நாள் லீவ் கிடைச்சா, இதே வேலை இல்லாதப்ப என்ன பண்ணுவேன்? வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும். ஆனா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போறதுக்கே என்ன இருக்காது. இது நான் நினைக்கிறேன் இட்ஸ் a mental defective. மனசளவுல வேலை இல்லாதப்போ ஜெபம் பண்றது, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க ஆண்டவரே, வேலை கொடுங்க ஆண்டவரே. ஐயோ, போறவங்கள்ட்ட எல்லாம் பார்த்து ரசியும், எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு வேலை. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வேலைக்கு எப்படி இருக்கிறது இல்ல, உண்மையா இருக்கிறதே இல்லை. இப்போ திங்கக்கிழமான வேலைக்கு போறதுக்கு எப்படி என்ன ஜானு? அப்படித்தானே ஜானு? திங்கக்கிழமான எங்க போக பிடிக்க மாட்டேங்குது, வேலைக்கு போக பிடிக்க மாட்டேங்குது. எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் சாப்பாட்டுக்கு அதுக்கு லீவ் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அதே மாதிரி தான். ஞாயிற்று மற்ற நாள்ல சாட்டர்டே சண்டே, அப்படா சாட்டர்டே சண்டே வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. மண்டே வரும்போது மண்டேல இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு டியூஸ்டே, இன்னும் 3 days தான் இருக்குது. எதுக்கு? லீவுக்கு. வேண்டாம். லெட்ஸ் நாட் டூ தட். செய்யற வேலை என்ன எப்படி செய்யுங்க? சரியா செய்யுங்க, உண்மையா செய்யுங்க. நீங்க ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த சிலருக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இப்போ இந்த வண்டி காரியத்தை கூட சொல்லணும்ல, உன் வண்டி உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா
அந்த வண்டியை நீ நேசிக்கணும். அந்த வண்டியை காலில் எழுந்திரிச்சு, இப்போ தொழில் செய்கிறவங்க நான் சிலர்லாம் பார்த்துருக்கேன், அவன் ரசிக்கப்படாதவனா இருப்பான், ஆனால் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த வண்டியை நீட்டாக என்ன செய்வாங்க, துடைப்பாங்க. எங்கள் ஊர்ல எல்லாம், எங்கள் ஊட்டியெல்லாம் வந்து பாருங்க, காலையில் யாராக இருந்தாலும் சரி வண்டியை துடைக்காம என்ன எடுக்க மாட்டான், வண்டியை எடுக்க. காலில் எழுந்திரிச்சு அந்த குளிரில் வண்டியை என்ன செய்வாங்க, தொடச்சி நீட்டாக சுத்தமாக கொண்டு போய் ஸ்டாண்டில் நிறுத்துவான். ஏன்னா அப்போதான் கஸ்டமர் உள்ளே ஏறுவான். ஆனால் நம்ம ஆட்கள் நீங்கள்லாம் எப்படி தெரியுமா, முதல்ல வாங்கின புதுசில் மட்டும்தான் துடைக்கிறது. ஒரு 3 மாதம் துடைப்பாங்க, 3 மாதம் டெய்லி துடைப்பாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் துடைக்கிறதே கிடையாது லைஃப் லாங். அப்புறம் எப்படி அந்த தொழில் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? உனக்கு தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு யூ நீட் டு லவ் இட். அதை லவ் பண்ற அப்படின்னா நீ அந்த தொழிலை என்ன செய்யணும், அதுக்குரிய பொருட்களை எப்படி வச்சுக்கணும், பாதுகாப்பா வைக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இந்துக்களில் கூட ஒரு இது சொல்லாங்களா, ஆயுத பூஜைன்னு நடத்துறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அது கூட இல்லை. நம்மளாங்க அதை அட்லீஸ்ட் அவங்களாவது என்ன பண்றாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை அதை கிளீன் பண்ணி சுத்தப்படுத்துறாங்க. நம்ம ஆட்களுக்கு அதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும்? தேவ பிள்ளைகள் தயவு செய்து மனதில் வைத்து சோம்பேறியாயிராதபடிக்கு கர்த்தரை மேன்மைப்படுத்தும்படி கர்த்தருடைய கரத்துல போடுப்போம். கண்களை மூடுவோமா? எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனுக்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனுக்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் இன்ப இயேசுவின் நாமமே. துதி செய்வாய். ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்புக் கொடுப்போம். சோம்பேறியாயிராதபடிக்கு 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். தேவ பிள்ளைகள் அப்படியே எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். I want you to submit. உன்னுடைய கரங்களை அப்படியே பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே இந்த கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Let my hand be blessed. நான் செய்யற தொழில் எனக்கு ஆசீர்வாதமா மாற்றுங்க. நான் செய்யற வேலை எனக்கு ஆசீர்வாதமா மாற்றுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. Raise your hands. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட give your hands to God. உங்க கரத்தை அப்படியே ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. Let's God look at your hand. ஆண்டவர் உங்களுடைய கரங்களை அவர் பார்க்கட்டும். அவர் தம்முடைய கரத்தை அப்படியே பரலோகத்திலிருந்து நீட்டி உங்க கரத்தை அவர் தொடட்டும் இந்த கால வேளையில. ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் சோம்பேறியாயிராதபடிக்கு, ஆண்டவரே நன்மையை நான் பெற்றுக்கொள்வதற்கு என் கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless my hand Lord.
bless my hand. And God wants to touch you. ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிறார். சோம்பேறியா இராதபடிக்கு நான் மிகுந்த ஆசீர்வாதத்தை. எப்படிங்க எனக்கு ஆசீர்வாதம் வரும்? நான் தேவனுடைய பிள்ளை தான், ஆலயத்துக்கு வரந்தான், தேவனை துதிக்கிறோம் தான், அதனால எனக்கு ஆசீர்வாதம் வரும். உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லல. பட் அட் த சேம் டைம் ஆண்டவர் நீ வேலை செய்து பார், கர்த்தரின் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வார்த்தையினால் எங்கள் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. We submit this time. இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையினால எங்கள் பிள்ளைகள் இதை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வீட்டிற்கு போகும்போது தேவனுடைய கரம் அவர்களோடு கூட போவதாக, பலப்படுத்துவீராக. நன்மை அவர்கள் வாழ்க்கையில தொடரட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.